கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட் அகர் அகர் பண்ணலாமா? ஒரு பாத்திரம் எடுத்துக்கிங்க. அதில் 500 மில்லி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிற டைமில் ஒரு பீட்ரூட் எடுத்து ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணிவிட்டு பெரிய சைஸில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லேருந்து கலர் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா பீட்ரூட் உள்ள கலர் எல்லாம் இறங்கிடும். இப்போ பீட்ரூட் அப்படியே வெளியில் எடுத்துட்டு அகர் அகரை ஸ்மால் பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அகர் அகர் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. உங்கள் கிட்ஸுக்கு எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்ஸை நல்லா ஸ்லைஸாக இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் செட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண அகர் அகரையும் இது கூடவே சேர்த்து 20 மினிட்ஸ் வெளியில் வச்சாலே அப்படியே செட் ஆயிரும். நல்ல சில்னஸாக வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு கிட்ஸுக்கு கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் புளிப்புத்தன்மை உள்ள ஃப்ரூட்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா புளிப்புத்தன்மை உள்ள ஃப்ரூட்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா அகர் அகரையும் புளிப்புத்தன்மை இறங்கிரும். உங்கள் கிட்ஸுக்கு புளிப்புத்தன்மை உள்ள ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் ஓகே அப்படின்னா ஓகே தான். அப்படி இல்லைன்னா நல்லா இனிப்பாக உள்ள ஃப்ரூட்ஸை மட்டும் சேர்த்துக்கிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.